கிறக்கு முடிச்ச கூட்டம் கோயம்புத்தூர் வந்திருக்குது போல தெரியுதுங்க. அதுல நம்ம சில்லற பையன் எப்பவும் போல ஏதோ உளறி வச்சிருக்கிறான். என்னன்னு கேட்டுருவோமா? நான் என்னுடைய உச்சத்தை விட்டு நான் அவ்வளவு வருமானத்தை விட்டு வானுவ வீட்டு வாசல எவன்டா நின்னா? உன் வாட்ச்மேன் கூட நிக்கலையடா. ஏன்டா இந்த மாதிரி போய் தொலைகிற? எதுக்கு வர இதுக்கு வர யாரு கூப்பிட்டா? உன் வீட்டு வாட்ச்மேனு கூட கூப்பிடலையே. யாரு கூப்பிட்டா? ஆனா யாரோ கூப்பிட்டுருக்காங்க, அப்படித்தானே? இந்த சில்லற பையன் யார பத்தி பேசிட்டு இருக்கன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும்ல. அதுதான் நம்ம தாவேக தலைவர் விசைய பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறாரு. என்ன பிரச்சனை உங்களுக்கு? என்ன பிரச்சனை விசை மேல? ஆட இளவெடுத்தவனே, இளவு வேணாம். ஆட கிறங்க முடிச்சவனே, அதுவும் வேணாம். ஆட கத்தினி, ஆட கொள்ளையில போனவனே, இது கரெக்டா இருக்கு. ஏன்னா கொள்ளையில இத்தனை பொம்பளைங்க இருக்கும்போது கயல்வெளி கேட்டாங்கல்ல, எதுக்கு அங்க போனேன் அப்படின்னு. அதனால கொள்ளையில போனவனே, என்னடா பிரச்சனை உனக்கு? என்னதான் பிரச்சனை? இப்ப இந்த விசைய யாரு கூப்பிட்டான்னு உனக்கு தெரியணும். கூப்பிட்டவனே நீயே சொல்லு, யாரு கூப்பிட்டான்னு தெரிஞ்சுக்கிட்டுப்பா. மதிப்பு இருக்கு. இந்தியாவிலேயே அதிக சம்பளம் வாங்குற நடிகர் தமிழ்நாட்டுல அவர் தான் முதன்மையான நடிகர். உண்மையிலே பார்த்தா அவர் தான் இப்போதைக்கு சூப்பர் ஸ்டார். 150 கோடி அவருக்கு சம்பளம். 30 கோடி வரி போனாலும் 120 கோடி அவர் கையில இருக்கு. அதை பொருள்படுத்தாம வர்றாருன்னா சரி, வரவேற்க வேண்டியதுதான். தமிழர்களுக்கு நிறைய கோடிக்கணக்கான பிரச்சனை இருக்கு. அதுல போராடுறதுக்கு நிறைய தலைமைகள், கட்சிகள் தேவைப்படுது. இப்ப இதுல அவரு வா அப்படின்னு கூப்பிடல, விஜயோட பெருமையை பத்தி பேசியிருக்கிறாரு. ஏன் வரணும் அப்படிங்கறத பத்தி தான் பேசியிருக்கிறாரு. வா அப்படின்னு கூப்பிடுறத காமிக்கட்டுமா? வான்னு கூப்பிட்டா பாத்தீங்களா, அவன் வேற ஒருத்தன், அவன் சட்ட கலரே வேற. இப்படி கூப்பிடுறாரு பாப்போமா? அடுத்த வாரம் என் தம்பி வரான் அப்படின்றத யாருக்கு டெடிகேட் பண்ணலாம் சொல்லலாம்? நான் 26ல என் தம்பி வரான். இது 26ல உன் தம்பி வரானா? யாரு வரா? ஜேம்ஸா? செபாஸ்டினோட 2வது புதல்வர் ஜேம்ஸ் வராரா? ஜேம்ஸ் நீ இப்படி சந்தோஷமால கூப்பிட மாட்டிய? கூப்பிட்ட நீ சிக்கிக்குதியே. எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியல. ஊர்ல இருக்கிறவெல்லாம் உங்க அப்பே செபாஸ்டினை தவிர, ஊர்ல இருக்கிறவன் எல்லாம் உன் தம்பி ஜேம்ஸ் தவிர, ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் பொண்டாட்டின்னு நாம சொல்லலைங்க, கயல்வெளி சொன்னாங்க. இத்தனை பொம்பளைங்க இருக்கும் போது மாமா நான் மாமா எல்லாம் உனக்காகத்தானே. சரி, நம்ம எதுக்கு அதுக்குள்ள எல்லாம் போயிட்டு, அது அவங்க குடும்ப விஷயம். உன் தம்பின்னு இப்ப யார சொல்ற கேட்டலாமா? இவன் யாரையோ வான்னு கூப்பிட்டுருக்கானா? இல்ல, இருந்தாலும் உங்க வாயால சொல்லிட்டீங்கன்னா, அந்த பேரை சொல்லிட்டீங்கன்னா, வாங்கடா வாங்கடா வாங்கடா, தம்பி விஜயத்தான். பாத்தீங்களா, தம்பி விஜயத்தான் சொல்லி இருக்கிறாரு. நீ ஏதான் கூப்பிட்டுருக்கப்போ விஜய் வீட்டு வாட்ச்மேனே கூப்பிடாதப்ப நீ கூப்பிட்டுருக்குற. அப்ப வாட்ச்மேனுக்கும் வெளியே நின்னுதான் நீ கத்திக்கிட்டு இருந்தியா? ஐயா தம்பி விஜய், 2026 அரசியலுக்கு வாங்க, வந்து தர்மம் போடுங்க சாமி. ஐயா விஜய், ஏன்னா பிச்சைக்கார மாதிரி வெளியே நின்று பிச்சை எடுத்து போட்டு, ஆனா ஒண்ணு மட்டும் உங்ககிட்ட ரொம்ப பிடிச்சிருக்குதுடா. உண்மையாலுமே வெக்கம் கட்ட வந்தேன். கோர்ட்டுக்குள்ள நான் சமரசம் பேசிக்கிறேங்க ஐயா அப்படின்னு கால சாஸ்தாங்கமா விழுந்துருவேன். ஆனா வெளியே வந்து கேமராவையும் மைக்கையும் பார்த்துதான் நானா சரமசமா ஆக மாட்டேன். அப்புறம் இங்க வந்து தம்பி விஜய் கமான் வாங்க வாங்கன்னு கெஞ்சுன்னு கெஞ்சுவியப்பா. தம்பியோட தளபதி புஷி ஆனந்த் டெல்லி போனதுக்கு ஒரு வாழ்த்து, டெல்லியில இறங்கி தேர்தல் ஆபீஸ்ல பதிவு பண்ணதுக்கு ஒரு வாழ்த்து, அது அங்கிருந்து திரும்பி சென்னை வந்த உடனேயும் தளபதியை வரவேற்கிறேன் அப்படின்னு ஒரு வாழ்த்து, அப்புறம் தம்பி வீட்டு கேடு திறந்ததுக்கு ஒரு வாழ்த்து, தம்பி வீட்டு நாய்க்கு பிஸ்கட் போட்டதுக்கு ஒரு வாழ்த்து, தம்பியோட கொடிக்கு ஒரு வாழ்த்து, கொடிய கம்பத்துல கட்டினதுக்கு ஒரு வாழ்த்து, அந்த கொடிய மேல ஏத்தனதுக்கு ஒரு வாழ்த்து, அந்த கொடிக்கும் கட்சிக்கும் சேர்ந்து ஒரு பாட்டு போட்டதுக்கு ஒரு வாழ்த்து. இப்படி தம்பி பாத்ரூம் போறதுல இருந்து கொடி ஏத்துற வரைக்கும் ஒவ்வொன்றுக்கும் வாழ்த்து சொல்லிக்கிட்டு இருந்த தம்பி. வான்னு கூப்பிட்டு இருந்த அந்த கட்டித்தினி நீ தானே? வாசல்லே நின்னு போட்டு பிச்சைக்காரமான பிச்சை எடுத்து போட்டு இன்னைக்கு பேச்ச பாரு. ஆனா இந்த கொள்ளையில போனவன் பேச்ச கேட்டு முன்னாடி உட்கார்ந்துருக்கிறவன் பூரா கைதட்டினதை கேட்டப்ப தாண்டா எனக்கு இன்னும், டேய் முன்னாடி நின்னு கைதட்டின தற்குறிகளே, இளைய தம்பிகளா, தம்பி அரசியலுக்கு வருவார், அண்ணனோடு நிப்பார், தம்பி உடையார் படைக்கஞ்சார் அப்படி இப்படின்னு டயலாக் வசனம் பேசினது பூரா இவன் தாண்டா. அன்னைக்கு இவங்க ரஜினியும் அஜித்தையும் பேசின பேச்செல்லாம் இருக்கு, கேக்குறீங்களா? வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுவாங்க. நேத்து பேசுனது இந்த நிமிஷம் பேச மாட்டாங்க. ரஜினியோட தாத்தா இங்க வந்தாரா, இல்ல இங்க இருந்த தாத்தா அங்க போனாரா
அப்படிங்கிற வரையும் கேட்டு போட்டாங்க. திடுப்புன்னு அஜித்தோட பிளட் டெஸ்ட் எடுத்து அஜித் ஒரு மலையாளின்னு கண்டுபிடிச்சு சொன்னாங்க. இதே இளவெடுத்தவன் விஜயகாந்த பத்தி பேசுனதை கேக்குறீங்களா? இந்த சொல்ற பையன் கொள்ளையில போனவன் நேத்து, அதாவது முந்தா நேத்து விஜயகாந்த பத்தி என்ன பேசியிருக்கிறாருன்னு கேளுங்க. விஜயகாந்த பாத்துக்க மனசுல இருந்து பேசுவாப்ல, மக்களின் மொழியிலே பேசுவாரு. இப்ப கேட்டீங்கல்ல, அது விஜய திட்டுறதுக்கு வேண்டி விஜயகாந்த தூக்கி பேசுனது. இப்ப இதே வாயி, இதே நார வாயி விஜயகாந்த திட்டி பேசும், அதையும் கேளுங்க. பேசுவாரு. சிரிக்காதீங்க, நான் மறந்துடுறேன் என்ன பேசுவாருன்னா. அப்போ நான் கொஞ்சம் முன்ன கொண்டு பேசுவேன், நீங்க புரிஞ்சுக்கிடுங்க. நக்கல் பண்றாராமா நக்கலு. விஜயகாந்த் முன்ன பின்ன பேசுவாராமா, நம்ம ஊசி நூலை வச்சு கோர்த்துக்கணுமாமா. ஏன்னா அவருக்கு தொடர்ந்து கண்டினியூஸா பேச வராதான். கரெக்ட் தாங்க, இவன் அளவுக்கு போய் பேச அவருக்கு வராதுங்கிறது உண்மைதான். இவனுக்கு என்னங்க, இவன் சீமான் இதெல்லாம் என்னத்த வேணாலும் தின்னும், மத்தவங்களும் அப்படியே இருக்க முடியுமா? இவன் விஜயகாந்த பாராட்டுவானாமா, இவனே விஜயகாந்த திட்டுவானாமா. தம்பி விஜய் அரசியலுக்கு வந்தான்னா என் படைக்கும் சொரிக்கும் எல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லுவான். அப்புறம் அவனே சொல்லுவான், உன்னை யாரா வர சொன்னா, உன்னை யாரா அரசியலுக்கு வர சொன்னான்னு அவனே கேட்பான். பிகாஸ் அவனுக்கு என்னங்க, அவன் சொல்ற பையன் நான் வேணான்னு பேசுவான். ஆனா முன்னாடி உட்கார்ந்துட்டு இருக்கிற தற்குறிகளுக்கு கொஞ்சம் கூட அறிவு இருக்காது. எல்லாரும் காரி கார துப்புவாங்க. என்னடா இவன் நேத்து ஒண்ணு பேசுறான் இன்னைக்கு ஒண்ணு பேசுறான்னு. ஆனா இந்த தம்பிங்க தாங்க பாவம். இவ ரஜினிய திட்ட ஆரம்பிச்சானா ரஜினியோட குடும்ப வரலாறு எல்லாத்தையும் இழுத்து வச்சு திட்டணும். அப்புறம் ரஜினி சகத்தோழன், ரஜினி அண்ணா அப்படின்னு சொல்லி போட்டான்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் அந்த தம்பிங்க அதே வாயால அந்த ரஜினி, ஐயோ அவரு ரஜினியோட 16 வயது நிலை ஆரம்பிச்சு இப்ப வந்த படம் வரைக்கும் ரஜினிய கூவி கூவி உயர்த்தணும். உண்மையாலுமே உங்களை எல்லாம் பார்த்தா பாவமா இருக்கு. தற்குறிக தான். குடிகாரம் பேச்சு விடிஞ்சாதான் போச்சு, ஆனா சீமான் பேச்சு விடிய விடிய போச்சு. காலையில 8 மணிக்கு ஒரு பேச்சு, மத்தியானம் 12 மணிக்கு ஒரு பேச்சு, அப்புறம் 4 மணிக்கு ஒரு பேச்சு, அப்புறம் நைட் 8 மணிக்கு இன்னொரு பேச்சு. இப்படி பேசுறதெல்லாம் கேட்டு தற்குறிகளே எதுக்குடா கைய தட்டுறீங்க? அன்னைக்கு திட்டினப்பவும் கை தட்டுனீங்க, இன்னைக்கு வாழ்த்துறப்பவும் கை தட்டுறீங்க. சுய அறிவுங்கிறது ஏதாவது கொஞ்சமாவது இருக்கா இல்லையா? தற்குறிகளே சீமான் என்ன வேணாலும் பேசுவான்டா, உங்களுக்கு எங்கடா போச்சு அறிவு? இன்னைக்கு மாட்டுக்கறி சாப்பிடுங்குவான், தெம்புங்குவான், புரோட்டீனுங்குவான், நாளைக்கு அதுதான் நம்ம தெய்வம், அதை நம்ம காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லுவான். உண்மையாலுமே உங்களை நினைச்சா சத்தியமா சொல்றேங்க, அவ்வளவு பாவமா இருக்கு. பைத்தியக்கார பையனை விட மோசமா போயிட்டீங்க. யாரு கூப்பிட்டான்னு கேக்குறான்ல இந்த சில்ற பையன். அட கூப்பிட்டதே இவன் தான். நீங்கெல்லாம் திருப்பி கேளுங்க, நீ என்னத்துக்குடா கூப்பிட்ட, நீ தானே கூப்பிட்ட, எதுக்கு கூப்பிட்டேன்னு கேளுங்க. அப்படி கேட்டுட்டு அவனை செருப்ப கழட்டி கைதட்டுங்க. உங்களுக்கு கைதட்டத்தானே தெரியும். உங்க அறிவுங்கிறதே அந்த கொள்ளையில போனவன் என்னத்த சொன்னாலும் என்ன பொய் புழுகுனாலும் அதுக்கு கைதட்டுற இடத்துக்கு இப்ப நீங்க வந்துட்டீங்க. படிங்கப்பா படிங்க. மாடு மேய்க்கிறக்கோ இல்ல பனைமரம் ஏறுறதுக்கோ கூப்பிடுவான், போயிடாதீங்க. அப்படி அவன் ஏதாவது உங்களை கூப்பிடுறான் அப்படின்னா கூட சொல்லுங்க, உன்ற பிள்ளைய கூட்டிட்டு வா, அவனை இந்த வேலையெல்லாம் பார்க்கவே, அப்புறம் நாங்க வரோன்னு. ஏப்பா இதையெல்லாம் இழிச்சு வாய்த்தனமா புன்னகையோட பேசிடாதீங்க அவங்கிட்ட. நீங்க கோவமா கேளுங்க அவங்கிட்ட. நான் உங்களுக்கு புரியணுமே அப்படிங்கறதுக்காகத்தான் புன்னகையோட பேசுறேன். அப்புறம் உங்களுக்கு எல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன். நம்ம புன்னகை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்தி ஆதரவுகளை கொடுத்துக்கிட்டே இருங்க. நன்றி, வணக்கம்.